உலகத்தில் எவ்வளவு பெரிய அவமானமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், ஃபெஸ்டுக்கு எங்களுக்கு மானம் தான் முக்கியம், மரியாதை தான் முக்கியம். அப்படிங்கிற ஒரு நிலையில தான் மனிதர்களாக இருந்தால், குறிப்பாக மூமின்களாக இருந்தால் அவர்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் வ பிஃபத்லிஹி தத்தனஸ்ஸலுல் கைராத் வல் பரகாத் வ பிதௌஃபீகிஹி தத்தஹக்ககுல் மகாசிது வல் காயாத் வ அஸ்கா ஸலவாத்தில்லாஹி வ தஸ்லீமாத்திஹி அலல் மப்ஊஸி ரஹ்மத்தல் லில் ஆலமீன் நபியிர் ரஹ்மதி வ இமாமில் ஹுதா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஏகத்துவத்தினால் நாம் அடைந்த பயன்கள் என்ன என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தால் அவன் மரியாதையோடும் மானத்தோடும் வாழ வேண்டும். அப்படியாப்பட்ட மரியாதையை, கண்ணியத்தை ஏகத்துவம் என்கிற அந்த ஒரு கொள்கை மூமின்களுக்கு மட்டும்தான் வழங்கும். மாற்றமாக இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய இழிவையும் அவமானத்தையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழுகிற எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் பிறக்கும் பொழுதே கருப்பாக பிறந்து விட்டார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி வெள்ளையர்கள் என்று சொல்லக்கூடிய இனத்தவர்கள் அவர்களை அடிமைகளாக, அவர்களை வெள்ளையர்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் எத்தனையோ கருப்பினத்தவர்கள் எல்லாம் இந்த கொடுமையிலிருந்து, இந்த ஒரு விஷயத்திலிருந்து விடுபடுவதாக இருந்தால் இஸ்லாம் மட்டும்தான் தீர்வுங்கிற அடிப்படையில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், மால்கம் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் புகழுடைய உச்சகட்டத்திற்கே சென்றார். அவர் எவ்வளவு பெரிய புகழை அடைந்து கொண்டாலும் இந்த வெள்ளையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை மதிக்க மாட்டேன் என்கிறார்களே, எங்களுக்கு எந்த ஒரு கௌரவத்தையும் தராமல் இருக்கிறார்களே. அப்ப தேடி தேடி பார்க்கிறாரு, எங்களினுடைய மதிப்பை, எங்களினுடைய கண்ணியத்தை பெறுவதாக இருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதை பெற முடியும் என்கிற அடிப்படையில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகள் இருக்கிறது. இப்படி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வரலாறுகள். இந்த உலகத்தில் மனுஷனாக இருந்தால் கௌரவமாக தான் வாழணும். அந்த கௌரவம் இல்லாமல் அவமானத்தோடு மானம் கெட்ட ஒரு நிலையில் ஒரு மூமின்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வாழவே மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தன் சொல்கிறான், ஒரு நாளைக்கு உனக்கு 2 செருப்பால் 2 தரம் அடிப்பேன், 3000 ரூபா சம்பளம். அப்போ இப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதே நேரத்தில் ஒருத்தர் யோசிக்கிறாரு, ஒரு ஊபர் தொழில், ஊபர் ரைடர் ஒருத்தர் யோசிக்கிறாரு, நாம் ஒரு கிலோமீட்டர் ஓடுறதா இருந்தால் 50 ரூபா தருவான். அப்போ 3000 ரூபா உழைக்கிறதா இருந்தால் 60 கிலோமீட்டர் ஓடணும். அதே நேரத்தில் 60 கிலோமீட்டர் நம்ம ஓடி பயணம் செஞ்சு சாப்பாடெல்லாம் டெலிவரி கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் போகும். ஒரு நாளைக்கு 2 அரை தானே, அரையிடத்துக்கு எவ்வளோ நேரம் போகுது? ஒரு 30 செகண்ட். அரை வாங்கிட்டு 3000 சல்லியை சம்பாதிக்கலாமே அப்படின்னு நாம் யோசிப்போமா? ஒரு ஏகத்துவவாதி அப்படி கண்டிப்பாக யோசிக்க மாட்டான். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், ஃபெஸ்ட்டுக்கு எங்களுக்கு மானம் தான் முக்கியம், மரியாதை தான் முக்கியம். அப்படிங்கிற ஒரு நிலையில தான் மனிதர்களாக இருந்தால், குறிப்பாக மூமின்களாக இருந்தால் அவர்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளை கொஞ்சம் பாருங்கள். மூமின்களாக இருந்தால் நாம எப்படி சந்திப்போம்? ஒருத்தரை சந்திக்கிற நேரத்தில் அவருக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய முகம்மன் இருக்குது. என்ன முகம்மன் என்று கேட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லது சலாமுன் அலைக் அல்லது சலாமுன் அலைக்கும், இப்படி பலதரப்பட்ட வார்த்தைகளை கொண்டு ஒருத்தருக்கு நாம சலாம் சொல்லலாம். அப்ப இந்த சலாம்ங்கிறது உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தி உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் அவரும் கண்டிப்பாக எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். அப்ப இதுதான் இஸ்லாம் என்கிறது. ஒரு மனிதரை சந்திக்கிற பொழுது நீங்க சலாம் சொல்லுங்க. அதை தாண்டி ஒருத்தரை நாம முசாஃபஹா செய்யலாம்.
நாம எங்கட கையை கொடுத்து அவருடைய கையையும் வச்சு முசாபஹா செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் காட்டியிருக்குது. அதே போல இந்த முஆனகா என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. அது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் ஒரு பலகீனமாக இருக்கிற காரணத்தினால் இந்த முஆனகா கட்டி அணைத்தல் என்கிறது மார்க்கத்தில் கிடையாது. அப்ப ஒரு ஏகத்துவவாதியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிற பொழுது முசாஃபஹா என்கிற அல்லது முஹம்மன் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வாழ்த்தை சொல்லி நாம ஒருத்தரை வரவேற்போம். ஆனால் மற்ற சமுதாய மக்களை பாருங்க, ஒருத்தரை மாணவன் ஆசிரியரை கண்டாலோ, ஒருவர் தன்னுடைய அதிகாரியை கண்டாலோ, ஒரு வேலையாளி தன்னுடைய எஜமானனை கண்டாலோ உடனடியாக அவருடைய காலில் போய் விழக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். அப்ப நாம எங்களை போன்ற ஒரு சக மனிதனுடைய காலில் விழுறோமே, இது எங்களினுடைய மானத்திற்கு எதிரானது, இது எங்களினுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாச்சே என்றெல்லாம் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சிந்திப்பது கிடையாது. ஆனால் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் உறுதியாக என்ன சொல்கிறது என்று கேட்டால், நீங்கள் யாரும் சந்திக்கிற பொழுது எவருடைய காலிலும் விழக்கூடாது. அது மட்டுமில்ல, அவர்களுக்காக அவர்களை வரவேற்கிற பொழுது எழுந்து நின்று மரியாதையும் செய்யக்கூடாது. அப்ப பாத்தீங்களா, இஸ்லாம் எங்க இருக்குது? இஸ்லாம் அல்லாதவர்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்கிறாங்க. அப்ப இதுதான் எங்களுக்கு ஏகத்துவம் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு நன்மைகள்ல ஒரு நன்மையாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, இந்த காலில் நாங்கள் ஏன் விழச் சொல்லுகிறோம் தெரியுமா? அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன காரணம் என்று கேட்டா, நாங்கள் ஏன் காலில் விழச் சொல்லுகிறோம் என்றால், ஒரு மனிதனுடைய காலில் தான் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்குது. அவங்க சொல்றாங்களா, அறிவியல் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய காலில் தான் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ ஒருத்தருடைய காலை பிடிக்கிற பொழுது அந்த சக்தி உங்களுக்கும் பாஸ் ஆகுது அப்படி என்று சொல்லி அறிவியல் சொல்லுதாம். அப்ப நாம் என்ன கேட்கிறோம்னு கேட்டா, நீங்க ஒரு மனிதருடைய காலில் விழுந்தா அவருடைய சக்தி உங்களுக்கு பாஸ் ஆகும்ங்கிறது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், நிறைய பிச்சைக்காரன் தெரிகிறான், அவன் நிறைய வீட்டுக்கு ஏறி இறங்குவான், ஒவ்வொரு வீடா தட்டி தட்டி எனக்கு என்னமாவது தாங்க, ஹதியா போடுங்க நிறைய கேட்பான். அப்ப அவன்ட காலில் நிறைய சக்தி ஓட்டம் இருக்கும். அப்ப நீங்க பிச்சைக்காரன் காலை பிடிப்பீங்களா? அல்லது சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள காலை பிடிப்பீங்களா? கன்ஃபார்மா பிடிக்க மாட்டீங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அதிகாரிகள் என்று யாரை இவர்கள் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பார்களோ அவங்கள காலில் மட்டும்தான் விழுவாங்களா? கேட்டா இந்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை நாம் அவதானிக்கலாம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக இதை உடைச்சு போடுது. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற ஒரு நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரி தோழருடைய ஒரு தோட்டத்திற்குள் செல்லுகிறார்கள். அங்கே 2 ஒட்டகங்கள் இருக்கிறது. அந்த 2 ஒட்டகங்களும் நடுங்கிக் கொண்டு தன்னுடைய மூட்டை கீழே வைக்கிறது. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுறாங்க, சஜதலஹு, இதோ ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கல்ல, அதனால தான் இந்த 2 ஒட்டகங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி சஜதா செய்கிறது, சிரம்பணிகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? மா யம்பகி லி அஹதின் அன் யஸ்ஜுத லி அஹதின் வலவ் கான அஹதுன் யம்பகி அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. இந்த உலகத்தில் யாருக்கும் சிரம்பணிய வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கும் எந்த ஒரு சிரம்பணிதலும் கிடையாது. ஒருவேளை சிரம்பணிதல் என்கிற ஒரு சட்டம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு கணவனுடைய காலில் மனைவியை விழுமாறு நான் கட்டளை போட்டிருப்பேன். நான் அதை கூட செய்யல. அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலையும் சஜதா செய்யக்கூடாது என்கிற ஒரு தகவலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, இங்க தான் நாம நிக்கிறோம், இந்த இடத்துல தான் எங்களோட ரெஸ்பெக்டும் எங்களோட மரியாதையும் இருக்குது. இன்றைக்கு மாற்று மத சமுதாய மக்களை பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த நடிகர் விஜய் வர்றாரு. அவர் வந்தா அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் என்றால் அவ்வளோ பெரிய ஒரு விருப்பம். அப்ப ஒரு கட்டத்தில் அவரோட கார் வருது, அவரை கார் கிளாஸை கீழே பணிக்கல. அதனால ஒரு ரசிகன் என்ன செய்யறான்னு கேட்டால், அவருடைய காரினுடைய கண்ணாடியை நாக்கால நக்கிறாரு. எவ்வளவு பெரிய அசிங்கம் என்று பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் என்று. ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி செய்வானா? ஒரு ஏகத்துவவாதி இந்த ரேஞ்சுக்கு போவானா? கன்ஃபார்மா போக மாட்டோமே. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு உறுதியை ஏற்படுத்தி இருப்பது இந்த கொள்கை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் எங்களுக்கு தடை போடுகிறார்கள் என்று பாருங்கள். ஒரு கட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு
இவங்க யார் என்றால், அதாவது கிட்டத்தட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 5வது அதிபர். ஃபர்ஸ்ட்டுக்கு ரசூலுல்லாஹ், செகண்ட் அபூபக்கர் சித்திக், அதுக்கு பிறகு உமர் இப்னுல் கத்தாப், அதுக்கு பிறகு உஸ்மான் பின் அஃப்வான், அங்கால வந்து அலி பின் அபி தாலிப், அங்கால வந்து ரசூலுல்லாவை கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். அப்போ அதுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு ஜனாதிபதி. அப்போ அவங்க வந்து வாராங்க. வெளியேறி வர்ற நேரத்தில் இப்னு ஜுபைர் அதே போல இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய 2 தோழர்கள் இருக்கிறார்கள். அப்போ இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய தோழர் வந்து எலும்பல்ல, அவங்க சாதாரணமாக அமர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து எழுந்து நின்று அவங்களுக்காக வேண்டி மரியாதை செலுத்துகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், முஆவியார் அலி சொன்னாங்க, இஜிஸ் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால், ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் காதால் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் அஹப்ப அன் யம்சுல லஹுர் ரிஜாலு கியாமன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் ஒருவர் தனக்காக பிற மனிதர்கள் எழுந்து நிற்கணும், எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் நரகத்தில் ஒரு இருப்பிடத்தை எடுத்துக்கொள்ளட்டும். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாத்தீங்களா? யார் வந்து அல்லாஹ்வின் தூதர் மீது பொய்யுரைக்கிறாரோ அவருக்கு நரகத்தினுடைய ஒரு இருப்பிடம். இந்த மாதிரி சில செய்திகளை ரசூலுல்லாஹ் இன்னென்ன காரியத்தை செஞ்சா உங்களுக்கு நரகத்தில் முன்கூட்டியே நீங்கள் சீட்டை புக் பண்ணி கொள்ளுங்க அப்படின்றாங்க. அந்த லிஸ்ட் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் உங்களுக்காக பிற மனிதர்கள் எழுந்து நிற்கணும், எழுந்து நின்றுதான் உங்களை வரவேற்று உங்களுக்கு மரியாதை செலுத்த வேணும் என்று உங்களில் யாராவது ஆசைப்பட்டால் அவர் வந்து நரகத்தில் ஒரு இருப்பிடத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் உத்தர வந்து நீங்க சஜதா செய்யறதுங்கிறத தாண்டி அவர் வர்றாரு, அவருக்காக வேண்டி நீங்க எழுந்து நின்று சல்யூட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்கிற ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாமிய மார்க்கம் தெளிவா சொல்லுது. அப்ப இந்த ஒரு கொள்கையில வந்து உறுதியாக இருப்பவர்கள் நாம தான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சுயமரியாதை இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறாங்க. அவர்கள் கடவுள் என்பது கிடையாது, கடவுளை கற்பித்தவர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கையில சுயமரியாதை இயக்கம் இருக்கிறாங்க. அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறாரு. அவரெல்லாம் அந்த கொள்கையில இருக்கிறாள் தான். ஆரம்பத்தில் வந்து என்ன பிரச்சாரம் பண்ணினாங்க தெரியுமா? யாரும் யாருடைய காலையும் விழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தெளிவாக பிரச்சாரம் பண்ணினாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார். வந்ததன் பிற்பாடு அவருடைய காலில், அவருடைய மகனுடைய காலில் எல்லாம் சர்வசாதாரணமாக விழுந்து வணங்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கலாம். அப்போ அதுக்கு கேட்டால் அது அப்படி இப்படி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு உறுதியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் தெளிவாக சொல்லுது, அடுத்தவன்ட காலில் விழுந்தாலோ அல்லது அடுத்தவனுக்காக வேண்டிய மரியாதை செலுத்தணும் என்பதற்காக வேண்டி எழுந்து நின்றாலோ அது மிகப்பெரிய தவறு என்கிற ஒரு கொள்கை பிரகடனத்தை இஸ்லாம் மட்டும்தான் தெளிவாக வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று கேட்ட அடுத்த மதத்தவர்களை பாருங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. சரி, ஃப்ளைட்டில் போனால் என்ன செய்கிறது? அவங்களுக்கு நாம் ரெஸ்பெக்ட் பண்ணினா ஒன்றும் விளங்காது, அவங்கள பற்றி கூடாமல் பேசினாலும் காதெல்லாம் கேட்காது. சரி, அவங்க அல்லா இல்லையே. ஆனால் அவர்களினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகங்கிற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஃப்ளைட் போகிற திசைக்கு வந்து விழுந்து சாஷ்டாங்கம் செஞ்சு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மனுஷன் வந்து முட்டாளாக இருக்கிறான், எந்த அளவுக்கு அவனுக்கு சிந்தனை அதாவது சரியான முறைக்கு சிந்திக்க தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறான்னு பார்த்தீங்களா? அப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்க, அவங்களுக்கு என்னடாப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறதால அவங்களுக்கு விளங்குமா? அல்லது உங்களுக்கு என்னமாவது பதவியை தருவாங்களா? ஏதோ முன்னுக்கு இருந்து செஞ்சால் கூட அது வேற விஷயம், அதுவும் தவறு தான். ஆனால் ஃப்ளைட்டில் போகக்குள்ள அது எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் கூட சாஷ்டாங்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் வந்து மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு எங்களை தடுக்கிறாங்கன்னா, இன்னொரு செய்தியை பாருங்க. அதாவது இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா கான ஷக்ஸுன் அஹப்ப இலைஹிம் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்தோழர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரை விட, இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரை விட யாரும் விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கவே கிடையாது. ரசூலுல்லாவை அந்த அளவுக்கு நபித்தோழர்கள் நேசிச்சாங்க. ரசூலுல்லாக்கு ஒரு ஆபத்தா, ரசூலுல்லாவினுடைய உயிரை பாதுகாப்பதற்கு எவ்வளோ பெரிய விலைகளை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார் என்று வாழ்ந்தவர்கள் அந்த நபித்தோழர்கள். அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு கட்டளை போட்டுட்டாங்கன்னா மனமும் வந்து அதற்காக வேண்டி தங்களை ரெடி பண்ணி கொண்டு அந்த ஒரு பணியை செய்வதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தவர்கள் அந்த நபித்தோழர்கள்.
அப்ப அப்படி இருந்தும் அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களினுடைய விருப்பத்துக்குரியவர். ஆனால் ரசூலுல்லாஹ் வருகிற பொழுது வகானு இதா ரஅவுஹு லம் யகூமு, ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா எந்த நபித்தோர்களும் எழுந்து நின்று சல்யூட் பண்ண மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு வைங்களே, அவங்கள கண்டு யாருமே எழுந்து நின்று வரவேற்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? லிமா யஅலமூன மின் கராஹியத்திஹி லிதாலிக், இதை ரசூலுல்லாஹ் நஞ்சு மாதிரி வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு அறவே பிடிக்காது, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வெறுப்பாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, அவங்க ஏழைய மனிதர்களை போன்று, சக மனிதர்களை போன்று, மனுஷன் தான். மனிதன் இன்றைக்கும் கடவுளுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது. அப்ப மனிதன் யாருடைய காலிலையும் விழுந்து யாரையும் வரவேற்பதற்காக வேண்டி எழுந்து நின்று அவனுடைய மானத்தை குறைக்க கூடாது என்கிற ஒரு விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் தெளிவா இருக்குது. ஆனால் இன்றைக்கு மற்ற சமுதாய மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பாருங்க, இது நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்குள்ளாக நடைபெற்ற ஒரு சம்பவம். ஒரு கட்டத்தில் இந்த நடிகர் விஜய் பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் வாராரு, அவருடைய ரசிகன் வாராரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய ஆபீஸுக்கு முன்னால உட்கார்ந்துடுறாரு. அப்ப உட்கார்ந்தால் அவருக்கு நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுது, உங்களுக்கு பார்க்க இயலாது. அப்ப உடனே கீழே உட்கார்ந்து வீதியில உட்கார்ந்து தர்ணா போராட்டம், நான் என்னுடைய தளபதியை பார்க்காமல் செல்ல மாட்டேன். அப்ப போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க. போலீஸ் அவர் பேசக்கூடிய விஷயம் இன்றைக்கு கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அவர் தெளிவா சொல்றாரு, என்ன பார்க்க தேவையில்ல, பேச தேவையில்ல, முகத்தை மட்டும் கொஞ்சம் காட்டுங்களே, கை அசைச்சா காணும். சாய்பாபா மாதிரி கை அசைச்சு இப்படி காட்டினா அதுவே எனக்கு போதுமானது அப்படிங்கிறான். அப்ப பாருப்பா, அதாவது விஜயங்கிறது கடவுள் அல்ல, அவருக்கு பெரிய பெரிய ஒரு ஆற்றல் கிடையாது, சாதாரணமா நடிப்புத்திறன் மட்டும் இருக்குது. அப்ப அந்த ஒரு மனிதரை இவன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறான் என்றால், அப்ப ரசூலுல்லாவாக இருந்தாலும் ரசூலுல்லா வர்றாங்களா, நீங்க அவங்களுக்காக வேண்டி எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு எத்தனையோ பாடசாலைகள்ல, அதே போல அரபு மதர்சாக்கள்ல இந்த ஹதீஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கப்படக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அரபு மதர்சாக்கள்ல உஸ்தாதுமார்கள் வர்ற நேரத்தில் மாணவர்கள் எழுந்து நிக்கலன்னு வைங்க, அது தௌபா இல்லாத குத்தம், வகுப்பை விட்டே உங்களை வெளியால் அனுப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு, எந்த அளவுக்குண்டா தௌஹீத் மதரசா உட்பட இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குதோ தெரியல. நான் ஓதிய மதரசாக்களினுடைய நிலையெல்லாம் அப்படித்தான். வர்ற நேரத்தில் எழுந்து நிற்கணும், இல்லை என்றால் கதை வேற. அப்ப நாம என்ன கேட்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வர்ற நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணினாங்களா? அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லியும் ரசூலுல்லாஹ்வினுடைய கட்டளையை அந்த நபித்தோழர்கள் புறக்கணித்தார்களா? கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இல்லாத மதிப்போ, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி செய்வதற்கு அதாவது தயங்கிய ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக இந்த சமுதாய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு செய்தியை பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் காயப்படுறாங்க. காயப்பட்டு நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அமர்ந்து தொழுகிறாங்க, ஏனைய தோழர்கள் எல்லாம் நின்று கொண்டு தொழுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக கண்டிச்சாங்க. அதாவது பெரும் பெரும் மன்னர்களுக்காக அவர்களினுடைய குடிமக்கள், அவர்களினுடைய படைகள் எல்லாம் எப்படி எழுந்து நிற்பார்களோ அதே மாதிரி நீங்களும் செய்ய முற்படுகிறீர்களா? அப்படி நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, ஒரு இமாம் நியமிக்கப்படுவதெல்லாம் அவரை நீங்க ஃபாலோ பண்ணணும். இமாம் உட்கார்ந்து தொழுகிறாரா, நீங்களும் உட்கார்ந்து தொழுவுங்க. அவர் நின்று தொழுதா நீங்களும் நின்று தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபைதா கப்பர ஃபகப்பிரு, இமாம் தக்பீர் சொன்னா நீங்களும் தக்பீர் சொல்லுங்க. வைதா சஜத ஃபஸ்ஜுது, அதாவது சுஜூது செஞ்சாருண்டா நீங்களும் சுஜூது செய்யுங்க. வைதா ரஃபா ஃபர்ஃபவு, அவர் தலையை உயர்த்தி விட்டால் நீங்களும் உயர்த்தி கொள்ளுங்கள். சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்து என்கிற வார்த்தையை சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்ததா சொன்னாங்க, வைதா ஸல்லா காயிதன் ஃபஸல்லு குஊதன் அஜ்மாஊன், அதே போல இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தான் தொழணும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல இருந்து புரிய வேண்டிய, தெளிவாக உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது சஹாபாக்கள் யாருமே ரசூலுல்லாவை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக வேண்டி அந்த ஏங்கல்ல யாருமே எழுந்து நிக்கல. தொழுகையில் ஒரு முறை, ஒரு அங்கம் என்னென்னு கேட்டால் கியாம் என்கிறது, எழுந்து நிற்கிறது. இப்போ நாம் தக்பீர் தஹரீமா கட்டுறோம், வஜ்ஜஹத்து ஓதுறோம், அப்படி இல்லை என்றால் அல்லாஹு பாயித் பைனி ஓதுறோம். இந்த நேரத்தில் நிற்கணுமா என்று கேட்டால் கண்டிப்பாக நிற்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் நின்றாங்க.
ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்கன்னா, அதுவும் வந்து ஒரு தலைவருக்கு, ஒரு தூதருக்கு, ஏனைய மன்னர்களுக்கு எப்படி அவர்களினுடைய குடிமக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான சாயம் வருகிறது. அந்த சாயல் கூட இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இமாம் வந்து உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தான் தொழணும். அப்ப இப்ப என்ன சட்டம்? இமாமுக்கு வந்து சோகம் இல்லை, அவர் தான் நல்ல முறையில் கிராத் ஓதக்கூடிய ஆளா இருக்கிறாரு. இப்ப பின்னால இருக்கிற மோமுங்கள் இப்ப உட்கார்ந்து தொழணுமா அப்படி என்று கேட்டால் கிடையாது. அந்த சட்டம் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு மாத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய கடைசி காலத்தில் வந்து எப்படி என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுவாங்க, அபூபக்கர் சித்திக் அதே போல ஏனைய தோழர்கள் எல்லாம் நின்று தொழுதார்கள் என்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் வந்து தடுத்திருந்தாங்க. இமாம் வந்து உட்கார்ந்து தொழுதா நீங்களும் உட்கார்ந்து தொழுங்க. அதுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இல்லை அப்படி இல்லை, இமாம் வந்து உட்கார்ந்து தொழுதாரண்டா பின்னால் இருக்கிற மோமுங்கள் எழுந்து நின்று தொழலாம் என்கிற சட்டம் வந்து பிறகு மாற்றப்பட்டுட்டு. அப்ப இதுல கூட ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கறாங்க, அந்த சாயல் கூட வந்துடக்கூடாது என்கிற விஷயத்துல வந்து ரசூலுல்லாஹ் தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி ஒன்று வரலாம். இப்போ எங்கட ரிலேஷன் இருக்கிறாங்க, எங்கட ரிலேஷன் வந்து எங்கட வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ வந்தா கதவெல்லாம் மூடி இருக்குது. இப்போ நாம என்ன பயான் பண்றோம், எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடாது. அப்போ மௌலவி சொல்லிட்டார்ல, அதனால வந்து சோஃபா செட்டில் இருக்கிறீங்க, கதவை தட்டுறாங்க, சிசிடிவியில் பார்க்குறீங்க, உங்களோட ரிலேஷன் வந்திருக்கிறாங்க. இல்லை என்ன இருந்தாலும் நான் பயான் கேட்டிருக்கிறேன், இருந்த இடத்தில் தான் இருப்பேன், மந்திர சக்தியை பயன்படுத்தி கதவை திறந்துட்டு வாங்க அப்படிங்கிறதா? அப்படி என்று கேட்டால் அப்படி கிடையாது. அந்த மரியாதை செலுத்தலுங்கிறது அது வேற. உங்களோட வீட்டில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களோட ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அந்த நேரத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு அனுமதி இருக்குது. ஏனென்றால் நீங்கள் அவங்களோட வீட்டுக்கு போனால் எப்படி உங்களோட ரிலேஷனை நீங்கள் வரவேற்பீங்களோ அதே மாதிரி அவங்களோட வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களும் உங்களை அந்த மாதிரி வரவேற்பாங்க. எழுந்து நின்று உங்களை வந்து கூப்பிட்டு கதிரையில் உட்கார வச்சு அதெல்லாம் செய்வாங்க. இந்த ரெஸ்பெக்ட் பண்றது, மரியாதை செலுத்துவது பரஸ்பரம் ரெண்டு சைட்லயும் இருந்தா ஓகே. அதுக்கு நம்ம எதை ஆதாரமா சொல்றோம் என்று கேட்டால் இது திருமதியில 3807வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இதா தഖலத் அலைஹி காம இலைஹா ஃபஅഖத பியதிஹா வகப்பலஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து எழுந்து சென்று அவர்களினுடைய கையை பிடித்து கொண்டு அவங்களோட கையில முத்தமிட்டு ரசூலுல்லாஹ் வரவேற்பாங்க. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியோட வீட்டுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போனா ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு வரவேற்று அந்த மாதிரி எழுந்து நின்று ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது. அப்ப இந்த செய்தியை மேலுள்ள செய்திகளுக்கு மாற்றம் இல்லாமல் எப்படி விளங்கலாம் என்றால் இருதரப்புக்கும் மத்தியில் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தால் அது பிரச்சனை இல்லை. குறிப்பாக குடும்பத்தார்கள் வீட்டுக்கு வர நேரத்தில் நாம் அவங்களோட வீட்டுக்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரியான கட்டத்தில் பிரச்சனை இல்லை. மாற்றமாக ஒரு மாணவன் ஆசிரியருக்கோ ஒரு சாதாரண அதிகாரி ஒரு ஜனாதிபதிக்கோ இந்த மாதிரியான ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அங்கே கூட ஒரு மனிதனுடைய தன்மானம் பாதிக்கப்படுகிறது, அவனுடைய கௌரவம் அங்கே கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்து, அதே மாதிரி இதுல இருந்து விதிவிலக்கான ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இப்போ வந்து நாம நிக்கிறோம், அந்த நேரத்தில் ஒரு ஜனாசா வருது, அந்த ஜனாசாவினுடைய சட்டம் என்னன்னு கேட்டால் இதா ராய்துமுல் ஜனாஸத ஃபகூமு ஹத்தா துகல்லிஃபகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு ஜனாசாவை கண்டால் அந்த ஜனாசா உங்களை கடந்து செல்கிற வரைக்கும் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் வந்து ஒரு ஜனாசா வருது, அப்ப ரசூலுல்லாஹ் வந்து எழுந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது ஜனாசத்துன் யஹூதி, இது வந்து ஒரு யஹூதியுடைய ஜனாசாவாயிச்சே, அப்ப இவனுக்கு எப்படி நீங்க எழுந்து நிற்பீங்க அப்படிங்கிற கருத்துல வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இதா ராய்துமுல் ஜனாஸத ஃபகூமு, ஜனாசாவை கண்டுட்டீங்கன்னு சொன்னா அது உங்களை கடந்து செல்கிற வரைக்கும் நீங்க எழுந்து நிற்கணும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது வந்து மனுஷனை உயிரோட இருக்கிற நேரத்தில் அதாவது எழுந்து நின்று மரியாதை செய்கிறது என்கிற அந்த விஷயத்துக்கு மாற்றமாக ஒரு விதிவிலக்கான ஒரு சட்டமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதையும் வந்து எங்களோட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த கொள்கையில இருந்து மாறுபட்டு அவுலியாக்கள்கிட்ட நாம உதவி தேடலாம், அவங்களோட கபறுகளை வழிபடலாம் என்கிற ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. அவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டால் ஷேக்மார்கள், பெரியோர்கள், வழிமார்கள் என்று யாராக இருந்தாலும் அவங்களோட அதாவது காலை முத்தமிடலாம், கையை முத்தமிடலாம், அதே போல அவங்களுக்காக வேண்டி எழுந்து நின்று மரியாதை செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க.
அவங்களோட கொள்கைக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் புகாரியில் 3043வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தி என்று கேட்டால், அதாவது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல இருந்து பயணப்பட்டு வாராங்க. ஒரு போர்க்களம் நோக்கி சென்று அவங்க திரும்பி ரிட்டர்ன் வர்றாங்க. வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நபித்தோழர்களை பார்த்து, கூமு இலா சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவரை நோக்கி எழுந்து நின்று நீங்கள் வரவேறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அப்போ இந்த செய்தியை மையமாக வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய மகான்கள் தலைவர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள எழுந்து நின்று வரவேற்கிறது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாவே சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற பொழுது அவர்களை எழுந்து நின்று வரவேற்குமாறு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதனால் அப்படி செய்யலாம் அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த செய்தியை நம்ம ஆழமாக நீங்கள் நூலுக்கு நூல் சரியாக படிச்சிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்தை சொல்லவே இல்லை. அவங்க ஒரு போர்க்களத்துக்கு போய்த்து ரிட்டர்ன் வர்றாங்க. போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு களைப்புகள், மிகப்பெரிய ஒரு டயர்டோட, மிகப்பெரிய காயத்தோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கழுதையில் வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க எழுந்து போய்த்து அவங்கள வாகனத்தில் இருந்து கீழே இறக்கிட்டு அப்படி கூட்டிட்டு வாங்க. அதுதான் அது. அப்போ இவங்க சொல்கிற மாதிரி இப்போ இன்றைக்கு ஒரு தலைவர் வர நேரத்தில் அல்லது ஒரு ஜனாதிபதி இருக்கிற பொழுது அவருக்காக வேண்டிய மிலிட்டரி சல்யூட்டேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யவே கிடையாது. அப்போ என்ன புரியணும் என்று கேட்டால் பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய தன்மானம் எங்கேயெல்லாம் பாதிக்கப்படுமோ, எங்கேயெல்லாம் அவனுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படுமோ அந்த இடத்திலெல்லாம் இஸ்லாம் புள்ளி வச்சு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய மானம் முதன்மையானது. உங்களுடைய மானத்தை பாதிக்கக்கூடிய, கௌரவத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தில் தெள்ள தெளிவாக மார்க்கம் இருக்குது. அதே நேரத்தில் கடைசியாக இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், இப்போ சில பாடல்களுக்கு உங்களுக்கு புரியும், சில பாடல்களுக்கு எழுந்து நின்று சல்யூட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ இது கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நாம் தெளிவாக என்ன சொல்லுவோம் என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு குர்ஆனே ஓதி காண்பிக்கப்பட்டாலும் சரிதான். அப்போ குர்ஆன் கிராத் ஒன்று கேட்குது, பெரிய பெரிய காரிமார்கள் ஓதக்கூடிய குர்ஆன் சத்தம் உங்களோட காதில் விழுது, உடனே எழுந்து நின்று இப்படி நிற்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியமே கிடையாது. குர்ஆனை எந்த ரேஞ்சில் நாம் மதிக்கிறோம்ங்கிறது சொல்லி விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு இடத்துல குர்ஆனை வச்சு நாம் மதிப்பவர்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய கட்டளைகளை அணுவணுவாக பின்பற்றக்கூடியவர்கள். அப்படியாப்பட்ட குர்ஆன் ஓதினாலே உங்களுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த குர்ஆன் ஓதப்பட்டாலும் சரிதான். நீங்கள் அதுக்காக வேண்டி எழுந்து நின்று சல்யூட் பண்ணணுமா என்று கேட்டால் கிடையாதண்டா. அதிலிருந்து கியாஸ் பிடிச்சி பாருங்க, இந்த உலகத்தில் எந்த பாடலாக இருந்தாலும் சரிதான், எந்த கீதமாக இருந்தாலும் சரிதான், அதற்கெல்லாம் எழுந்து நின்று சல்யூட் பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. சில நேரத்தில் சில பாடல்களுக்கு எழுந்து நின்றுதான் ஆகணும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தேச துரோகி என்கிற ஒரு முத்திரை குத்தப்படக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த நிலையை எங்களுக்கு ஃபேஸ் பண்ண இயலாது என்கிற ஒரு கட்டம் வந்தால் நிர்பந்தம் என்கிற கட்ட அடிப்படையில் செஞ்சு கொண்டு போகலாமே தவிர, மற்றபடி சட்டமாக சொல்றதாக இருந்தால் எந்த பாடல்களுக்கும் மனுஷனுக்கே எழுப்பி நிற்கக்கூடாது என்றால், அப்போ ஒரு மனுஷன் அவனை தாழ்ந்தது தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும். உயர்ந்த படைப்பென்றால் மனுஷன் மட்டும்தான். அப்போ அந்த உயர்ந்த படைப்புக்கே நீங்கள் எழுந்து நின்று சல்யூட் பண்ணக்கூடாது என்றால் வேறு எதற்கும் நம்ம அந்த மாதிரி சல்யூட் பண்ணக்கூடாது. அப்போ அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லுது. இந்த உலகத்தில் தன்மானத்தை போதிக்கக்கூடிய, எங்களினுடைய கௌரவத்திற்கு ஒரு 100% உத்தரவாதமாக இருக்கக்கூடிய மார்க்கம் என்றால் இஸ்லாம் மட்டும்தான். அவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை, மாற்று மதத்தவர்களுக்கு இல்லாத ஒரு கண்ணியத்தை இந்த கொள்கை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. அதற்காக வேண்டிய அல்லாஹ்வுக்கு நாம் அத்தனை பேரும் ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.